இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கூடவும் ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவின் மூலமாக. இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது மஸ்ட் இம்பார்ட்டண்ட். லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும் தெரியாது இல்லை ரீசண்டாக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரேன் அப்படிங்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய கோல் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதை உங்களால் ஈர்க்கவே முடியாது. அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், என் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி என்கிட்ட கேட்கக்கூடிய 3 கேள்விகள். எனக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனை ஏன் என்னால் ஈர்க்க முடியல? நானும் ஈர்ப்பு விதி ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் ஏன் என்னால் என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ண முடியல? 2வது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு கைக்கு கிடைச்ச ஒரு பர்சனை நான் கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட அது என் கையை மீறி போயிடுச்சு. அது ஏன்? எதுக்கு எனக்கு கிடைச்சிது? அதுக்கு பிறகு ஏன் அதுவே என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சில பேர். 3வது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கான நபரையே நான் இன்னும் மீட் பண்ணவே இல்லை. ஏன்? எனக்கான பர்சன் இன்னுமா இந்த பூமியில் பிறந்திருக்காமல் இருக்க போகிறாங்க? நிச்சயமாக இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க. ஆனால் அந்த ரைட் பர்சன் ஏன் இன்னும் ஏன் கண்ணில் படாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 கேள்விகளுக்குமே ஒரே பதில் தான். அதை பின்னாடி பார்க்கலாம். எப்போ உங்களுக்கான நபரை நீங்கள் மீட் பண்ணுவீங்க, எப்போ உங்களால் உங்களுக்கான நபரை ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். எல்லாருமே கவனிங்க. கவனத்தை வேற எங்கேயும் செலுத்தக்கூடாது. என்னோடய வாய்ஸ் மேலே மட்டும்தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். உங்களுக்கு ஒரு இலக்குன்னு ஒன்று உருவானா மட்டும்தான் அந்த இலக்கை நோக்கி உங்களால் பயணம் செய்ய முடியும். அதே போல் உங்கள் மனசில் என்னைக்கு அது இலக்காக மாறிச்சோ அந்த நிமிஷத்தில் இருந்து உங்களுடைய அந்த இலக்கும் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் லா ஆஃப் நேச்சர். ஓகேங்களா? நீங்கள் எதை நோக்கி பயணம் செய்கிறீங்களோ அதுவும் உங்களை நோக்கி பயணம் செய்யுது அப்படிங்கிறது தான் லா ஆஃப் நேச்சருடைய முழு பேசிக் கான்செப்டே. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஜாபில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போது ஒரு ஜாப் வேணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் அது எந்த ஜாபாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த வேலைக்கு நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கவே கிடைக்காது. அதை மீறி உங்களுக்கு ஒரு வேலை ஜாப் கிடைச்சாலும் அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அந்த ஜாபில் ரொம்ப நாளைக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாமலேயே போயிடும். ஓகேங்களா? ஸோ ரேண்டமாக நீங்கள் ஜாப் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை கட் பண்ணிடணும். அதுக்கு பதிலாக ஒரு ஜாப், அந்த பர்டிகுலர் ஜாப் என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் முடிவு செய்யணும். ஸோ அந்த ஒரு ஜாப் தான் உங்களுடைய இலக்கு. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள். ஒரு ஜாபில் வேக்கன்சி வந்துடுச்சு, அதுக்கு ஒரு 10 பேர் தேவைப்படுறாங்க. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இருக்கிறது 12 பேராக இருக்கீங்க. இப்போது உங்கள் எல்லாருக்கு இடையிலையும் ஒரு எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாமில் நீங்களும் பாஸ் பண்ணிடுறீங்க, அந்த 12 பேருமே வந்துட்டு பாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போது இன்டர்வியூவும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் 10 பேருக்கு தான் அங்கே சீட் இருக்குது, ஆனால் 12 பேர் இருக்காங்க. இன்டர்வியூலேயும் 12 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. இப்போது எக்ஸ்ட்ரா ஆள் இருக்காங்க இல்லையா, 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. அதில் 2 பேர்த்தையும் வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களையும் சேர்த்து அனுப்பும்போது நீங்கள் இக்னோர் பண்ணப்படுறீங்க. ஆனால் நல்லா பாருங்கள், அந்த ஜாபுக்காக நீங்கள் எஃபோர்ட் எடுத்தீங்க, முழுவதுமாக அந்த ஜாபுக்காக நீங்கள் போராடினீங்க, அதுக்காக நீங்கள் நிறையவே எஃபோர்ட் எடுத்திருக்கீங்க. அப்படிங்கும்போது அதுலேயும் நம்பிக்கையோடு நீங்கள் எஃபோர்ட் எடுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கே அந்த இலக்குக்கிட்ட பிரபஞ்சம் என்ன மாதிரியான மிராக்களை நடத்தும் அப்படின்னா, ஆல்ரெடி அங்கே சில பேர் வேலை பார்த்துட்ருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு நபர்
பணியிடை நீக்கம், ஏதோ ஒரு காரணத்தினால பணியிடை நீக்கம் செய்யப்படுவார். அந்த பிளேஸுக்கு இப்போது உங்களை கால் பண்ணி வர சொல்லுவாங்க. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கோலை முடிவு செஞ்சு அதை நோக்கி நீங்கள் ஒரு ஸ்டெப் வச்சிங்க அப்படின்னா அந்த கோலும் உங்களை நோக்கி ஒரு ஸ்டெப் வைக்கும். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஸோ இது ஜாபுக்கு, இது அன்றாட அடிப்படை தேவை ஜாப், கரெக்டுங்களா? ஸோ இதை ரொம்ப ஈஸியாகவே நம்ம முடிவு செஞ்சிடலாம். நமக்கு என்ன ஜாப் பிடிக்கும், நம்மளுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நல்லா ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் காதலில் உங்களுக்கு என்ன இலக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களுடைய காதல் சக்ஸஸ் ஆகும். அதாவது நீங்கள் காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த காதல் ஏன் உங்கள் கையை விட்டு போகுது, ஏன் இன்னும் சில பேருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இலக்கு அப்படின்னு நீங்கள் எதையுமே நிர்ணயம் செய்யவே இல்லை. இப்போ நீங்கள் சொல்லலாம், ஏங்க என் காதல்ங்க, அந்த காதல் தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லலாம். இது இலக்கு இல்லைங்க. எது இலக்குன்னு தெரியுமா? ஒத்தவை ஒத்தவையை ஈர்க்கும். நீங்கள் எந்த விதமோ அந்த விதமே நீங்கள் ஈர்த்துக்குவீங்க. ஸோ பார்ட்னரை தேடாதீங்க. உங்கள் பார்ட்னர் எங்கே இருக்காங்க, எனக்கு என் பார்ட்னரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க வேணும் வேணும் அப்படின்னு தேடாதீங்க. அதற்கு பதிலாக நீங்கள் எந்த விதமான நபர் அப்படின்னு, நீங்கள் என்ன விதமான குணம் கொண்டவர் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும், உங்களுடைய இலக்கு உருவாயிடும். நீங்கள் யார், உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே உங்களுடைய இலக்கு முடிவாயிடும். அதாவது நான் என்ன குணத்தில் வாழுறேன் அப்படிங்கிறத முதல்ல நான் முடிவு செய்யணும். என் கேரக்டர் என்ன, நான் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படிங்கிறத நான் முதல்ல முடிவு செய்யணும். அப்போது நான் முடிவு செஞ்ச அடுத்த செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய கேரக்டருக்கு பொருத்தமான நபர் என்ன நோக்கி வருவாங்க. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? இந்த விஷயமே நமக்கு புரியாமல் ரொம்ப காலமாக எனக்கு அவங்கள பிடிச்சிருச்சு, நான் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க இருக்காங்க, நான் ஆசைப்பட்ட மாதிரியே சம்பாதிக்கிறாங்க, நான் ஆசைப்பட்ட மாதிரியே அழகாக ஜொலிக்கிறாங்க, அப்போது அந்த பர்சன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் ரெண்டாவது விஷயந்தான். ஆனால் நீங்கள் என்னவா இருக்கீங்க, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான ட்வின் ஃப்ளேமை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஓகே, என்னுடைய கேரக்டரை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரே நாள்லலாம் உங்களுடைய கேரக்டரை நீங்கள் நிர்ணயம் செய்ய முடியாது. பிகாஸ் சம்டைம்ஸ் நாம் ஹீரோவாக தெரிவோம், சம்டைம்ஸ் நாம் வில்லனாக தெரிவோம், சம்டைம்ஸ் நாம் ரொம்ப காமெடியானவனாக தெரிவோம். ஸோ இப்படி கமர்ஷியலாக நம்மளோட கேரக்டர் மாறிக்கிட்டே தான் இருக்கும். என்னடா நான் இவ்வளோ மோசமானவனா அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் நமக்கே தோணும், கரெக்டுங்களா? இன்னும் சில நேரங்களில் நான் எவ்வளோ விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், நான் தான்டா ஹீரோ அப்படின்னு நமக்கே நம்மளை பார்த்து தோணும். பிகாஸ் நம்மளுடைய பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஏத்தாப்பில் நம்மளை ஹீரோவாக்கிட்டே இருக்கும், கரெக்டுங்களா? அதை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய பிரெயினோட வேலையே அதுதான். ஸோ நம்மளுடைய கேரக்டரை இதுதான் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செய்ய முடியாது, இதுதான் என்னோட கேரக்டர் அப்படின்னு சொல்லி அடக்கவே முடியாது. ஆனால் சில விஷயங்களில் நம்மளை பற்றி நம்மளால் சரியாக புரிஞ்சுக்க முடியும். சில பேர் பாருங்க, பசி வந்தால் கோவப்படுவாங்க, இன்னும் சில பேர் பசி வந்தால் அழுகுவாங்க, இன்னும் சில பேர் சைலண்ட்டாக ஆகிடுவாங்க. அதே போல் யாராச்சும் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் சிரிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சிரிச்சுக்கிட்டே போய் அவங்கள தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பதறி அடித்து சீரியஸாக அதை அடிச்சுக்கிட்டு அவங்கள ஓடி போய் காப்பாற்றுவாங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்குள்ள நல்ல கேரக்டரும் இருக்கும், கெட்ட கேரக்டரும் இருக்கும். ஆனால் நீங்கள் ஜட்ஜு பண்ணக்கூடாது. நான் என்ன இவ்வளோ மோசமான கேரக்டரில் இருக்கேன், உடனே என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. பரவாயில்லை, கெட்ட கேரக்டராக இருந்தாலும் பரவாயில்லை, அதுதான் உங்களுடைய அடையாளம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை
கெட்ட விஷயமா இல்லை அப்படின்னாலும் சுயநலமாக இருக்குது அப்படின்னா ஃபைன், பரவாயில்ல, அதுதான் நீங்கள். இப்போது ரோஜா பூ பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது, அழகாக இருக்குது, ஆனால் வாசனை இல்லவே இல்லை. மல்லிகைப்பூ பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக இருக்குது, ஒத்தையாக பார்த்தா அழகாகவே இருக்காது, அது எதுக்கும் பயன்படவும் படாது. கூட்டமாக சேர்ந்தாதான் மல்லிகைப்பூக்கு வேல்யூவே உண்டு. ஆனால் ஒத்த மல்லிகைப்பூவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருக்க எல்லாருடைய மூக்குலையும் வாசனையை கொண்டு போய் திணிக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனி கேரக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை ஜட்ஜு பண்ணக்கூடாது. இவன் நல்லவன்ப்பா, இவன் கெட்டவன்ப்பா, ஐயோ எனக்கு பாரு இவ்வளோ மோசமான திங்கிங் இருக்குது, நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் ஜட்ஜு பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வேலையே இல்லை. அது என்னவா வேணா இருக்கட்டும், படு மோசமான குணமாக கூட உங்களுக்கு இருக்கட்டும், உங்களை நீங்கள் ஜட்ஜு பண்ணக்கூடாது. ஸோ உங்களுடைய வேலை உங்களுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறது இல்லை, அதற்கு பதிலாக உங்களுடைய கேரக்டரை நீங்கள் புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? கேரக்டரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தப்பு. அப்படி பண்ணவும் கூடாது, அப்படி பண்ணவும் உங்களால் முடியாது. ஃபைட் பண்ணிங்க அப்படின்னா மூக்கு உடைஞ்சிரும். ஸோ உங்கள் கேரக்டரை புரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களை புரிஞ்சிக்கும் போது தான் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு புரியும். உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த நிமிஷம் அதே போல் உங்களுக்கான பார்ட்னர் உங்களை நோக்கி மின்னல் மாதிரி வந்து உங்கள் கண் எதிரே நிற்பாங்க. ஸோ ஒரே நாளில் உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத உங்களால் மட்டும் இல்லை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. உங்களுடைய கேரக்டரை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு பல காலம் ஆகும். ஸோ 2% உங்கள் கேரக்டரை நீங்கள் புரிஞ்சுக்கும் பொழுது உங்கள் பார்ட்னர் உங்களை நோக்கி 2% வருவாங்க. 10% உங்களோட கேரக்டரை நீங்கள் புரிஞ்சுக்கும் பொழுது உங்களுடைய அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் 10% உங்களை நோக்கி வருவாங்க. நீங்கள் உங்களை பற்றி புரிஞ்சிக்கும் பொழுது தான் உங்களுடைய காதல் அப்படிங்கிறதே உருவாகும். நீங்கள் எந்த மாதிரியான நபரோ அதற்கு ரிலேட்டபிளான ஒரு நபரை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஒருவேளை நம்மளை பற்றியே தெரிஞ்சுக்காம ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ரிலேஷன்ஷிப்குள்ளே நுழையிறாங்க இல்லையா? ஆஹா அழகாக இருக்காங்க, ஆஹா பணம் இருக்குது, ஆஹா வெல் செட்டில்டு ஃபேமிலி, ரொம்ப தன்மையான ஒரு பர்சனாக இருக்காங்க அப்படின்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது தான் அந்த இடத்துல பிரச்சனைகள் வருது. அந்த நபர் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களா நமக்கு அப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்களே ஒழிய நான் என்ன மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறத யாருமே யோசிக்கிறதில்ல. ஸோ முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய கேரக்டர் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த நபரை நீங்கள் தேடியெல்லாம் போக தேவையில்லை. உங்கள் கேரக்டரை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த நிமிஷம் உங்கள் பார்ட்னர் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய கேரக்டரை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அந்த நபர் உங்களை வந்து ரீச் ஆகிடுவாங்க. ஸோ எதையும் நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. எஃபோர்ட்லெஸ்ஸில் இருங்க. அது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எஃபோர்ட்லெஸ்ஸில் இருந்து உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆனால் மற்ற விஷயங்கள் பணம் வேணும், வீடு வேணும், கார் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே எஃபோர்ட் ப்ளஸில் தான் வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்களை எழுதிட்டுருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.